ஆராதனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம், இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நம் தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அந்த ஆனந்த தைலத்தால் நம்மை நிரப்பி சந்தோஷத்தின் பரிபூர்ணத்தை உணர கர்த்தர் கிருபை தருகிறார். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஆராதியுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் இறங்கி வாரும். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில இறங்கி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை, எங்கள் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நீரே, என் ராகம் தீர்க்கும் மூச்சு, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சு, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். கேட்போமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஓ வாருமே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னம், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம்.
பிரசன்னம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் வேளையில் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவரே என்னுடைய ஆளுகையை நான் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் எதையெல்லாம் இன்னும் என்னுடைய ஆளுகையின் கீழ் நான் வைத்திருக்கிறேனோ அவைகள் எல்லாவற்றையும் நான் படைக்கிறேன். Maybe you're holding on to something and you don't want God to take control. And if you're not letting it go, God is not going to take it over. நாம் விட்டு கொடுக்காத பட்சத்தில் ஆண்டவர் ஆளுகை எடுப்பதில்லை. இன்றைக்கு நம்முடைய ஆளுகைகளை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் என்னுடைய முயற்சிகளை செஞ்சுட்டேன் ஆண்டவரே, பட் இனிமேல் நீங்க தான் இந்த பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த ஆளுகையை நீர் செய்ய வேண்டும் என்று அவருடைய கரங்களிலே நம்மை முழுமையாய் படைக்கும் பொழுது ஆண்டவர் ஆளுகையை எடுக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆளுகை எடுக்கிறார். இன்றைக்கு நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. கேட்போமா? ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே, ஆவியானவரே என் ஆற்றலானவரே. நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும். இந்த வாழ்க்கையில யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை வருடங்கள் நமக்கு எந்த சேதமும் அணுகாமல், எந்த தோல்வியும் நம்மை அப்படியே படுத்துவிட செய்யாமல், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் நம்மை இவ்வளவு அன்பாக காத்தாரு. இது ஏதோ நாம் செய்த நன்மையினால் அல்ல, ஏதோ நாம் நீதிமான்கள் என்பதற்காக அல்ல. தேவன் நம்மை இதுவரை காத்தது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆண்டவரே இதில் பெருமைப்பட்டுக் கொள்ள நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் யார் ஆண்டவரே? என்னை இம்மட்டுமாக நீர் வழி நடத்தினது உம்முடைய கிருபை தானே ஆண்டவரே. அவருடைய கிருபை நினைத்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நன்றியோடு துதிப்போமா? ஆண்டவரே உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. எப்பொழுதோ எங்கள் வாழ்க்கைகளை முடித்திருப்போம். எப்பொழுதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கள் மேல் கடலை போல எங்களை மூடி எங்களை அழுத்தி அமிழ்த்தி இருக்கும் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது, உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது. இதுவரை காத்தது உம்முடைய கிருபை தானே ஆண்டவரே, கிருபை தானே. அல்லேலூயா. ஓ கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஓ கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொல்லுவோமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
கிருபை மாத்திரம் ஆண்டவரே. நான் தனிமையான நேரங்களில், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நேரங்களில் என்னை சுமந்து வந்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாத்திரம் ஆண்டவரே. என் தோல்விகளின் வேளையில் என்னை சுமந்தது உம்முடைய கிருபை. எல்லாரும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு கடந்து சென்ற வேளையிலே சுமந்தது உம்முடைய கிருபை. என்னை உயர்த்தியது உம்முடைய கிருபை ஆண்டவரே. என்னை வழி நடத்துகிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நீர் இல்லாமல் நான் எங்கே போவேன் ஆண்டவரே. அந்த கிருபை கிருபையே சொல்லுவோமா? கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரம் ஆண்டவரே. We worship you Jesus. We celebrate your grace, oh God. உம்முடைய கிருபை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்தினது கிருபை ஆண்டவரே. எங்களை எபினேசராக, எங்களை யெகோவா ரஃபாவாக, எங்களை எல்ரோயியாக, எங்களை காணும் தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்களை உயர்த்தும் தெய்வம் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you Jesus. Hallelujah. Hallelujah. அவரே நம்முடைய எபினேசர். அவரே நம்முடைய எல்லா. He is our everything. He is our everything. நம்முடைய எல்லாமே அவர்தான். அவருடைய நாமங்களை சொல்லி அவரை துதிப்போம். Let's lift him up by telling the names of our God. அவருடைய நாமங்கள் எத்தனை நாமங்கள், சொல்லி முடியாத நாமங்கள். We worship you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. We worship you Jesus. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 செலுத்துவோம் அவருக்கே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வம் சொல்லும். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சுகம் தந்த தெய்வம் அவர். யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு சுகம் தந்தீரே.
நெருக்கமான ஒரு வரி சொல்லுகிறது, எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, உமக்கு நன்றி ஐயா. இந்த உலகத்தில் எத்தனையோ முறை, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தருணங்கள் மக்கள் நம்மை கண்டும் காணாமல் நம்மை கடந்து செல்லும் பொழுது, அவர்களால் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருந்தாலும் நம்மை தன்னந்தனியே விட்டு கடந்து சென்ற வேளைகள் எத்தனை. ஆனால் நம்மை கைவிடாமல் நம்முடைய பிரச்சனைகளை அவர் தன்னுடைய பிரச்சனைகளைப் போல ஏற்றுக்கொண்டு நம்மேல் மனதுருக்கமாய் இறங்கி நம்மை காத்தாரே, எவ்வளவு நல்லவர். நம்மை கண்ட தெய்வம் அவர், நம்முடைய கூக்குரலை கேட்ட தெய்வம் அவர். ஒரு முறை சொல்லுவோமா? எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. ஓ எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. சொல்லுவோமா? எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. நம்மை கண்ட தெய்வம் அவர், நம்மை படைத்த தெய்வம் அவர், ஒவ்வொரு நாளும் நம்மை காக்கும் தெய்வம் அவர். அந்த தேவனிடம் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய எல்லாம் நீர் ஆண்டவரே, என்னுடைய எல்லாம் நீர் ஆண்டவரே. Lord, I'm giving my all to you. அநேக முறை நாம் ஆண்டவருக்கு இத்தனை சதவீதம் நான் உங்களுக்கு தருகிறேன் ஆண்டவரே, மீதியை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று எத்தனை முறை நமக்காக சில காரியங்களை பிரித்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே, I'm giving it all to you, Lord. I'm giving my all to you. Lord Jesus, I surrender everything to you, Lord. Lord Jesus, because you alone can do everything for me. நீர் மாத்திரமே எல்லாவற்றையும் செய்யக்கூடும் ஆண்டவரே. Maybe you're trusting men, maybe trusting your situations right now. ஒருவேளை மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், முழுமையாக நீ என்னை நம்புவாய் என்றால், முழுமையாக என்னிடத்தில் ஒப்பு கொடுப்பாய் என்றால், நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன். That's God's promise to us. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகள் அவைகள் தான். அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் மட்டும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார், உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு எளிய பாடல் ஒன்றை நான் பாட விரும்புகிறேன். இந்த பாடலை பல வருடங்கள் முன்பாக மிகுந்த சோர்வுற்ற ஒரு நேரத்தில் எழுதிய ஒரு பாடல். வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து நிராயுத பாணியாக நின்று கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே, என் இருண்ட வாழ்க்கையின் நடுவினிலே உம்முடைய வெளிச்சம் வீசட்டுமே ஆண்டவரே. என் எல்லாமே நீர் ஆண்டவரே, என் எல்லாம் நீர் ஆண்டவரே. நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே, என் வாழ்க்கையின் நடுவினிலே உம் வெளிச்சம் வீசட்டுமே. சொல்லுவோம், என் வாழ்க்கையின் நடுவினிலே
வெளிச்சம் வீசட்டுமே என் வாழ்க்கையின் நடுவினிலே. வெளிச்சம் வீசட்டுமே என் எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. நடுவிலே உம்முடைய கரத்தை காணட்டுமே. சொல்லுவோம். என் கவலை நடுவினிலே உம் கரத்தை காணட்டுமே. என் பிரச்சனை நடுவினிலே உம் பாசத்தை உணரட்டுமே. என் கவலை நடுவினிலே உம் கரத்தை காணட்டுமே. என் பிரச்சனை நடுவினிலே உம் பாசத்தை உணரட்டுமே. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. நடுவினிலே உம்முடைய தயவு தாங்கட்டுமே. என் பயத்தின் நடுவினிலே உம்முடைய பலத்தை நான் உணரட்டுமே. ஆண்டவரே சொல்லுவோமா. என் தனிமை நடுவினிலே உம் தயவு தாங்கட்டுமே. என் பயத்தின் நடுவினிலே உம் பலத்தை உணரட்டுமே. என் தனிமை நடுவினிலே தயவு தாங்கட்டுமே. என் பயத்தின் நடுவினிலே உம் பலத்தை உணரட்டுமே. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. எல்லாம் நீர் ஆண்டவரே.
நீரே மகிமைப்படும். ஆராதித்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்தியும். நீரே அவர்கள் இருளிலே நீரே வெளிச்சமாய் வாரும். அவருடைய தனிமையிலே நீர் உம்முடைய தயவை தாரும். பிரச்சனைகளிலே உம்முடைய பாசத்தை உணரட்டும் ஆண்டவரே. அவள் பயத்தின் சூழ்நிலைகளிலே உம்முடைய பலத்தை உணரட்டும் ஆண்டவரே. நீரே மகிமைப்படும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.